ஹலோ, ஃபேமிலி ஆஃப் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸோட கண்டினியூஷனை இன்னைக்கு பார்ப்போம். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் வர 4th குரூப் அல்பேனியன். இந்த அல்பேனியன் லாங்குவேஜை பற்றி இப்போ பார்ப்போம். அட்ரியாட்டிக்கில் உள்ள ஈஸ்டர்ன் கோஸ்டில் உள்ள நார்த் வெஸ்ட் ஆஃப் கிரீஸில் உள்ள ஸ்மால் பிரான்ச் தான் அல்பேனியன். நார்த் வெஸ்டர்ன் பால்கன்ஸ் ஆன்சியன் டைமில் பேசினது இல்லிரியன் லாங்குவேஜ் என்பதற்கு தெளிவான எவிடன்ட் எதுவும் இல்லை. அல்பேனியன் லாங்குவேஜோட வெக்காபுலரி லாட்டின், கிரீக், டர்க்கிஷ், ஸ்லாவோனிக் எலிமெண்ட்ஸ் கூட மிக்ஸ் ஆகி வருது. அதனால் ஒரிஜினல் அல்பேனியன் லாங்குவேஜை தனியாக பிரிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒன்று. அதனால் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இந்த அல்பேனியன் லாங்குவேஜ் ஸ்லோவாக தான் ரிகக்னைஸ் ஆச்சு. இந்த லாங்குவேஜ் ஹெலினிக் குரூப்புக்கு கூட ஃபஸ்ட்டு வகைப்படுத்தினாங்க. ஆனால் இப்போது 21st செஞ்சுரியில் தான் இந்த அல்பேனியன் லாங்குவேஜ் ஒரு தனி லாங்குவேஜ் குரூப்புன்னு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் கன்சிடர் பண்ணப்பட்டது. இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் வர 5th குரூப்பான இட்டாலிக் பற்றி பார்ப்போம். ஆன்சியன் டைமில் இட்டாலியில் ரோமில் யூஸ் பண்ணின லாட்டின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணினாங்க. அதனால் இட்டலி ஹிஸ்ட்ரியில் லாட்டின் லாங்குவேஜ் மிகப்பெரிய முக்கியத்துவமான நிலையை எட்டுச்சு. அதனால் லாட்டின் இட்டலியில் உள்ள ஒரே ஒரு லாங்குவேஜ். இட்டலியில் உள்ள ஜியாகிரபிக்கல் சிச்சுவேஷனும் அக்ரியபிள் கிளைமேட்டும் நிறைய பாப்புலேஷனை அங்கேயே செட்டில் பண்ண தூண்டுச்சு. அதனால் மிக்சர் ஆஃப் ரேசஸ் இட்டாலிக்கு வந்து செட்டில் ஆனாங்க. இட்டலியில் உள்ள ஏர்லி நியோலித்திக் இன்ஹாபிட்டன்ஸ் பற்றி எதுவும் சரியாக தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா அந்த பீப்புள் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க. 6th செஞ்சுரி பிசிக்கு முன்னால் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் நிறைய லாங்குவேஜஸ் பேசினாங்க. வெஸ்ட்லேயும் டைபர் நார்த்லேயும் எட்ரூஸ்கான் லாங்குவேஜை அக்ரஸிவ் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் பேசினாங்க. இந்த எஸ்ட்ரூசியன் லாங்குவேஜ் பேசின மக்கள் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜை பேசலை. இட்டலியில் உள்ள 3rd லார்ஜஸ்ட் ரிவர் தான் டைபர். லிகோரியா என்பது நார்த் வெஸ்டர்ன் இட்டலியில் உள்ள கிரிசன்ட் ஷேப்டு ரீஜியன். லிகோரியன் லாங்குவேஜும் இந்தோ யூரோப்பியன் தான். நார்த் ஈஸ்ட் இட்டலியில் பேசின வெனிட்டிக் லாங்குவேஜும் சவுத் ஈஸ்ட் இட்டலியில் பேசின மெசப்பியனும் பால்கன் பெனிசுலாவில் உள்ள வெஸ்டர்ன் பார்ட்டில் பேசின இல்லிரியாவும் சவுதர்ன் இட்டாலியிலேயும் சிசிலியிலேயும் பேசின கிரீக் லாங்குவேஜும் இந்தோ யூரோப்பியன் தான். இனி இட்டாலியன் பிரான்ச்சில் உள்ள பிரான்ச்சஸை பார்ப்போம். இட்டாலியன்லேருந்து வந்த மெயின் பிரான்ச் லாட்டின். இதை லாட்டியமில் உள்ள லாங்குவேஜ்னு சொல்லலாம். லாட்டின் ரோமில் யூஸ் பண்ணின லாங்குவேஜ். லாட்டினோட நெருங்கிய தொடர்புடைய லாங்குவேஜ் அம்ப்ரியன். இந்த அம்ப்ரியன் லாங்குவேஜ் நார்த் ஈஸ்ட் லாட்டியமில் உள்ள லிமிட்டட் ஏரியாவில் பேசினாங்க. அடுத்து ஆஸ்கன் என்ற லாங்குவேஜும் லாட்டினோட தொடர்புடையது. இந்த ஆஸ்கன் லாங்குவேஜை சாம்னிட்ஸ் பேசினாங்க. அம்ப்ரியன் ஆஸ்கன் போல உள்ள எல்லா லாங்குவேஜும் இல்லாமல் போச்சு. ஏன்னா ரோமில் உள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் இட்டாலியிலேயும் லாட்டின் தான் டாமினன்ட் லாங்குவேஜாக மாறுச்சு. ஸ்பெயின், பிளாக் சீயின் டிஸ்ட்ரிக்டான கவுல், நார்த்தன் ஆப்பிரிக்கா, மெடிட்ரேனியன் ஐலாண்ட்ஸ், பிரிட்டன், இந்த பிளேசஸ் எல்லாம் ரோமன் எம்பையரால் காலனைஸ் பண்ணப்பட்டது. அதிலேருந்து லாட்டின் இந்த பிளேசஸில் எல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு வர லாட்டின் லாங்குவேஜ் சிறிதளவு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ரோமன் எம்பையரில் அதிகமாக யூஸ் பண்ணின லாட்டின் லாங்குவேஜை ரோமன்ஸ் அல்லது ரொமானிக் லாங்குவேஜ்னு அழைத்தாங்க. இந்த லாட்டினோட பிரான்ச்சஸ் எதெல்லாம்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ருமானியன். இந்த 6 லாங்குவேஜஸும் ரோமன்ஸ் லாங்குவேஜ்னு அழைக்கப்படுது. இனி இதில் உள்ள ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பார்ப்போம். இதில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நார்த்தன் ஃப்ரான்ஸில் முதல்ல பேசினாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் லிட்ரேச்சர், எஜுகேஷன் இதில் எல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணினாங்க. மிடில் ஏஜில் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நிறைய டயலக்ட்ஸாக டிவைட் ஆச்சு. ஃப்ரெஞ்ச் டயலக்ட்ஸ் எவை என பார்ப்போமா? நார்மன், பிக்கார்ட், பர்கண்டியன், ஐல் டி ஃப்ரான்ஸ். கேப்டன்ஸை ஃப்ரான்ஸோட கிங்ஸாக மாற்றினதாலேயும்
பாரிஸை பிரான்ஸோட கேபிட்டலாக ஏற்படுத்தினதாலேயும் இந்த பிரெஞ்சு டயலெக்ட்ஸில் எல்லாத்தையும் விட ஐல் டி பிரான்ஸ் டயலெக்ட் தான் அஃபிஷியல் மற்றும் லிட்ரரி லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஐல் டி பிரான்ஸ் டயலெக்டை பாரிஸ் டயலெக்ட்னும் சொல்லலாம். 13th century முதல் இந்த பாரிஸ் டயலெக்ட் தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஞ்சாக மாறுச்சு. நார்த்தன் ஹாஃபில் உள்ள ஃப்ரெஞ்சு லாங்குவேஜும் சவுத்தன் ஹாஃபில் உள்ள ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இதுக்கு எடுத்துக்காட்டா எஸ் என்ற இங்கிலீஷ் வேர்டை நார்த்தன் பார்ட்டில் லாங்குவா டி ஆயிலுனும் சவுத் பார்ட்டில் லாங்குவா டாக்குன்னும் சொல்கிறாங்க. இப்போது எல்லாம் சவுத்து சைடில் யூஸ் பண்ணின ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை ப்ரோவன்கால்னு அழைக்கிறாங்க. இந்த ப்ரோவன்கால் லாங்குவேஜை சவுத்தன் பிரான்ஸில் உள்ள ஆசிட்டியன் என்ற மைனாரிட்டி பீப்புள் பேசினாங்க. 12th and 13th centuries இந்த ப்ரோவன்கால் லாங்குவேஜ் முக்கியமான லிட்ரேச்சர்லேயும் ட்ரௌபடாஸ் என்று சொல்லப்படும் நாடோடி கவிஞர்களோட லிரிக்ஸ்லையும் யூஸ் பண்ணப்பட்டது. இந்த ப்ரோவன்கால் லாங்குவேஜ் இன்னைக்கும் சுப்பீரியரான அதிகாரப்பூர்வமான பொலிட்டிக்கல் மற்றும் சோசியல் ப்ரெஸ்டீஜை பெற்றிருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த ப்ரோவன்கால் லாங்குவேஜை சவுத்தன் பிரான்ஸில் உள்ள பெசன்ட் தான் பேசுகிறாங்க. ஐபேரியன் பெனின்சுலா ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸும் பக்கத்தில் இருக்கிறதால ஒக்காபுலரியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. அதனால் ஸ்பானியார்ட்ஸால் போர்ச்சுகீஸை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். ரோம சிட்டி தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்தே லாட்டின் லாங்குவேஜ் தான் அங்கே பேசப்படுது. டாண்டி, பெட்ராக், பொக்காசியோ இவங்க எல்லாம் லாட்டினில் எழுதின ஃபேமஸ் ரைட்டர்ஸ். இவங்க 3 பேரும் 3 கொரோன் அதாவது 3 கிரவுன்ஸ்ன்னு இட்டாலியன் லிட்ரேச்சரில் கருதப்படுறாங்க. ரோமன்ஸ் லாங்குவேஜில் உள்ள ரொமானியன் லாங்குவேஜ் ஈஸ்டர்ன் ரொமான்ஸ் லாங்குவேஜ். ரோமன்ஸ் லாங்குவேஜில் 6 லாங்குவேஜஸான ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பெயின், போர்ச்சுகீஸ், ருமானியன் மெயினாக கருதப்பட்டாலும் மைனர் ரொமான்ஸ் லாங்குவேஜும் இருந்திருக்கு. அது எதெல்லாம் அப்படி பார்த்தா நார்த் ஈஸ்டர்னில் கேட்டலனும் நார்த் வெஸ்டர்ன் ஸ்பெயினில் கலீசியனும் பேசப்பட்டது. இதில் நார்த் ஈஸ்டர்னில் பேசின கேட்டலன் லாங்குவேஜுக்கு ப்ரோவன்காலோட சில ஒற்றுமைகள் இருக்குது. ஸ்பெயினில் பேசின காலிசியனுக்கு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் கூட சில ஒற்றுமைகள் இருக்குது. ரேட்டோ ரொமானிக் என்பது சவுத் ஈஸ்டர்ன் சுவிட்சர்லாண்ட்லேயும் அதோட பக்கத்தில் இருக்கிற டைரோல்லையும் பேசின நான் லிட்ரரி டயலெக்ட். வேர்லன் என்பது சவுதர்ன் பெல்ஜியமில் பேசின ஃப்ரெஞ்சு டயலெக்ட். இவையெல்லாம் ரோமன்ஸ் லாங்குவேஜஸோட மைனர் லாங்குவேஜ். இந்த ரோமன்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் லாட்டின்லேருந்து உருவாச்சு. ஆனால் சிசரோ, விர்ஜில் போன்ற ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணின கிளாசிக்கல் லாட்டின்லேருந்து உருவாகலை. கிளாசிக்கல் லாட்டின் என்பது லிட்ரரி லாங்குவேஜ். இதில் ஆர்டிஃபிஷியல் கிராமர் உண்டு. காமன் பீப்புள் யூஸ் பண்ணின வல்கர் லாட்டின் தான் சர்ச்சில் மாஸ் நடத்துறதுக்கும் யூஸ் பண்ணினாங்க. இந்த வல்கர் லாட்டின் என்பது லாட்டின் வேர்டான வல்கஸ்லேருந்து உருவாச்சு. வல்கஸ் என்பது காமன் பீப்புளை குறிக்கும். கிளாசிக்கல் லாட்டினுக்கும் வல்கர் லாட்டினுக்கும் ஒக்காபுலரி, சின்டாக்ஸ் இதில் எல்லாம் டிஃப்ரெண்ட் உண்டு. எடுத்துக்காட்டா இங்கிலீஷ் வேர்டு ஹாஸுக்கு கிளாசிக்கல் லாட்டினில் இக்குஸ், வல்கர் லாட்டினில் கபாலஸ். இந்த கபாலஸ் என்ற கொலோக்கியல் அல்லது காமன் வேர்ட் பிரெஞ்சு வேர்டான செவல், ப்ரோவன்காலில் உள்ள கேவல், ஸ்பானிஷில் உள்ள கபாலோ, இட்டாலியனில் உள்ள கபாலோ இதிலேருந்து எல்லாம் உருவாச்சு. இதே மாதிரி காமன் வேர்ட்ஸ் சிலவற்றை பார்ப்போம். ஃபைட்டுக்கு புக்னா, சிட்டிக்கு அப்ஸ், மவுத்துக்கு ஓஸ். இதே மாதிரி பேட்டிலுக்கு லாட்டினில் பெட்வாலியா, ஓல்டு ஃப்ரெஞ்சில் பேட்டைல், லாட்டினில் வில்லாக்கு ஃப்ரெஞ்சில் வில்லே. இந்த வல்கர் லாட்டின் மார்க்கெட் பிளேஸ், கேம்ப் இதெல்லாம் வழியாக ரோமன் ப்ராவின்சஸில் பரவிச்சு. இந்த வல்கர் லாட்டின் யூரோப்பில் உள்ள வேறு வேறு பிளேஸுக்கு பரவிச்சு. நிறைய பேர் வல்கர் லாட்டின் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கஸ்டோவ் குரோபர். கஸ்டோவ் குரோபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா லாங்குவேஜஸை போல வல்கர் லாட்டின் தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்கும். இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் உள்ள 6th பிரான்ச்சான பால்டோ ஸ்லாவிக்
லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். யூரோப்போட ஈஸ்டர்ன் பார்ட்டில் பால்டோ ஸ்லாவோனிக் லாங்குவேஜை பேசினாங்க. பால்டோ ஸ்லாவோனிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜ் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள 6th பிரான்ச். இந்த லாங்குவேஜில் 2 குரூப்ஸான பால்டிக் மற்றும் ஸ்லேவிக் இணைஞ்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பால்டிக் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். பால்டிக் லாங்குவேஜில் 3 லாங்குவேஜ் வருது. அது எதெல்லாம்னா ப்ரூசியன், லெட்டிக் மற்றும் லித்துவேனியன். இதில் ப்ரூசியன் லாங்குவேஜ் இப்போ இல்லை. இதுக்கு பதிலாக 121 BCயில் ப்ராவன்ஸும் 107 ADயில் டேசியாவும் 17th செஞ்சுரியில் ஜெர்மனும் வந்தது. லெட்டிக் பற்றி பார்ப்போம். லாட்வியாவில் 2 மில்லியன் பீப்புள் பேசின லாங்குவேஜ் லெட்டிக். லாட்வியா என்பது கோட்லாண்டையும் லிவோனியாயையும் உள்ளடக்கியது. இனி பால்டிக் லாங்குவேஜில் உள்ள 3rd லாங்குவேஜான லித்துவேனியன் பற்றி பார்ப்போம். 3 மில்லியன் பீப்புள் லித்துவேனியன் லாங்குவேஜ் பேசினாங்க. இந்த லித்துவேனியன் லாங்குவேஜும் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஏன்னா இந்த லாங்குவேஜில் பழமைவாதமும் புதுமை வெறுப்புமான கன்சர்வேட்டிசம் இருக்கு. லித்துவேனியன் பெர்சன்டால கூட சான்ஸ்கிரிட்டில் உள்ள சிம்பிள் பிரேசஸை புரிஞ்சிக்க முடியும். லித்துவேனியன் லாங்குவேஜில் ஓல்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனால் அது இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள மற்ற லாங்குவேஜில் இல்லை. இனி ஸ்லாவிக் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். ஸ்லாவிக் லாங்குவேஜ் 7th அல்லது 8th செஞ்சுரியில் இருந்தது. இந்த ஸ்லாவிக் லாங்குவேஜில் 3 டிவிஷன்ஸ் உண்டு. அது எதெல்லாம்னா ஈஸ்ட் ஸ்லாவிக், வெஸ்ட் ஸ்லாவிக் மற்றும் சவுத் ஸ்லாவிக். இதில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஸ்லாவிக் அடுத்தடுத்து இருக்கு. பால்கன் பெனின்சுலாவில் உள்ள சவுத் ஸ்லாவிக் மற்ற 2 குரூப்லேருந்தும் தனியாக இருக்கு. இந்த சவுத் ஸ்லாவிக் மட்டும் ஹங்கேரியன்ஸ் மற்றும் ரொமானியன்ஸான நான் ஸ்லாவிக் பீப்புளால் தனியாக பிரிக்கப்பட்டது. ஸ்லாவிக் லாங்குவேஜ் 9th செஞ்சுரியில் உள்ள சிரில் மற்றும் மெதோடியஸ் என்ற மிஷனரிஸ் பைபிளுக்கு ஒரு பார்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணினதாலேயும் லிட்டர்ஜிக்கல் டெக்ஸ்ட் அதாவது வழிபாட்டு டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணினதாலேயும் பரவிச்சு. இந்த லிட்டர்ஜிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் சவுத் ஸ்லாவிக்கில் எழுதப்பட்டிருக்கு. சவுத் ஸ்லாவிக்கு காமன் ஸ்லாவிக் லாங்குவேஜ் கூட தொடர்புண்டு. இந்த காமன் ஸ்லாவிக் லாங்குவேஜ்லேருந்து தான் எல்லா ஸ்லாவிக் லாங்குவேஜஸும் வந்தது. ஃபர்ஸ்ட் இது ஓல்டு சர்ச் ஸ்லாவோனிக் அல்லது ஓல்டு பல்கேரியன்ல எல்லாம் ஸ்லாவோனிக் லாங்குவேஜ் தொடர்ந்து மிடில் ஏஜ்லேயும் வந்தது. மாடர்ன் டைம்ஸில் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்லேயும் எக்லிசியாஸ்டிக்கல் லாங்குவேஜ்லேயும் ஸ்லாவிக் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஈஸ்ட் ஸ்லாவிக்கு கூட 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரஷ்யன் உண்டு. அதில் மெயினாக வாரது கிரேட் ரஷ்யன். இந்த கிரேட் ரஷ்யன் லாங்குவேஜில் 95 மில்லியன் பீப்புள் பேசினாங்க. இந்த கிரேட் ரஷ்யன் லாங்குவேஜை நார்த், ஈஸ்ட், சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யாவில் எல்லாம் பேசினாங்க. இந்த லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கோர்ட் லாங்குவேஜாக இருந்தது. இப்போவும் அஃபிஷியல் அண்ட் லிட்ரரி லாங்குவேஜாக இருக்குது. இனி ரஷ்யனில் உள்ள 2nd வெரைட்டியான ஒயிட் ரஷ்யன் பற்றி பார்ப்போம். வெஸ்டர்ன் ரஷ்யாலையும் அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் போலந்துலையும் 7 மில்லியன் பீப்புள் ஒயிட் ரஷ்யன் லாங்குவேஜை பேசினாங்க. இனி ரஷ்யனில் உள்ள 3rd வெரைட்டியான லிட்டில் ரஷ்யன் அல்லது உக்ரைனியன் பற்றி பார்ப்போம். சவுத்தில் 38 மில்லியன் பீப்புள் பேசினாங்க. ஸோ கிரேட் ரஷ்யன், ஒயிட் ரஷ்யன், லிட்டில் ரஷ்யன் எல்லாம் ஸ்லாவிக் லாங்குவேஜஸில் உள்ள மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஈஸ்ட் ஸ்லாவிக் லாங்குவேஜில் உள்ள 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரஷ்யன் பற்றி பார்த்தோம். இனி வெஸ்ட் ஸ்லாவிக்கில் உள்ள 3 லாங்குவேஜஸை பார்ப்போம். அது எதெல்லாம்னா போலிஷ், செக்கோஸ்லோவோக்கியன் மற்றும் செர்பியன் அல்லது வெண்ட். போலிஷ் லாங்குவேஜை தான் 30 மில்லியன் பீப்புள் பேசினாங்க. இந்த 30 மில்லியன் பீப்புளும் ஜெர்மன், ஆஸ்ட்ரியன் மற்றும் ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த பிளேஸில் வாழ்ந்தாங்க. ஆனால் 1918 முதல் இது எல்லாம் சேர்ந்து நியூ போலந்தா மாறுச்சு. வெஸ்ட் ஸ்லாவிக்கில் உள்ள நெக்ஸ்ட் லாங்குவேஜ் செக்கோஸ்லோவோக்கியன். இந்த செக்கோஸ்லோவோக்கியன் லாங்குவேஜை ஆஸ்ட்ரியன் கவர்மெண்ட் ரூலுக்கு கீழே உள்ள பிளேசஸில் வாழ்ந்த 12 மில்லியன் பீப்புள் பேசினாங்க.
இனி வெஸ்ட் ஸ்லாவிக்கில் உள்ள தேர்ட் லாங்குவேஜ் குரூப் செர்பியன் அல்லது வெண்ட். இந்த செர்பியன் அல்லது வெண்ட் லாங்குவேஜை ஜெர்மனிலையும் நார்த் ஈஸ்ட் ட்ரெஸ்டன்லையும் உள்ள 100,000 பீப்புள் பேசினாங்க. இனி சவுத் ஸ்லாவிக் பற்றி பார்ப்போம். சவுத் ஸ்லேவிக்கு கூட பல்கேரியன், செர்போ குரோஷியன் மற்றும் ஸ்லோவேனியன் லாங்குவேஜஸும் வரும். சவுத் ஸ்லாவிக்கில் உள்ள பல்கேரியன் பற்றி பார்ப்போம். பால்கன் பெனின்சுலாவில் உள்ள ஈஸ்டர்ன் பார்ட்டில் உள்ளவங்க பல்கேரியன் லாங்குவேஜை பேசினாங்க. எப்போ பேசினாங்கன்னா பால்கன் பெனின்சுலா நான் ஸ்லாவிக் ரேஸுக்கு கீழே இருந்தப்போ பேசினாங்க. மாடர்ன் பல்கேரியன் டர்க்கிஷ் லாங்குவேஜ்லேருந்தும் எவ்ரிடே யூஸுக்காக பாரோ பண்ணப்பட்டது. ஆனால் மாடர்ன் பல்கேரியனில் உள்ள லிட்ரரி லாங்குவேஜுக்கு ரஷ்யன் லாங்குவேஜிடம் அதிக கடன் பட்டுள்ளது. இனி சவுத் ஸ்லாவிக்கில் உள்ள செர்போ குரோஷியன் பற்றி பார்ப்போம். செர்போ குரோஷியன் என்பது யூனியன் ஆஃப் செர்பியனை குறிக்கும். ஃபர்ஸ்ட் செர்போ குரோஷியன் லாங்குவேஜ் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி குரோட்ஸ் ஆஃப் போஸ்னியாலையும் குரோஷியாலையும் செர்போ குரோஷியன் லாங்குவேஜ் பேசப்பட்டது. செர்பியன் லாங்குவேஜும் குரோஷியன் லாங்குவேஜும் ஐடென்டிக்கல் ஆனது. அட்ரியாட்டிக்கில் உள்ள 1.5 மில்லியன் பீப்புள் ஸ்லோவேனியன் லாங்குவேஜ் பேசினாங்க. மோஸ்ட் ஸ்லோவேனியன் லாங்குவேஜும் செர்போ குரோஷியனும் யுகோஸ்லோவியா டெரிட்டரிக்கு உள்ளதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்லாவிக் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜும் ஹோமோஜீனியஸ் குரூப் தான். இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் உள்ள 7th பிரான்ச்சான டியூட்டோனிக் அல்லது பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் பற்றி பார்ப்போம். பிரிமிட்டிவ் டியூட்டோனிக் தான் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்னு அழைக்கப்படுது. இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் லாங்குவேஜோட ரிட்டன் ரெக்கார்ட்ஸை பிலாலஜிஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க. பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்கில் 3 குரூப்ஸ் உண்டு. அவை ஈஸ்ட் டியூட்டோனிக், நார்த் டியூட்டோனிக், வெஸ்ட் டியூட்டோனிக். முதலில் ஈஸ்ட் டியூட்டோனிக் பற்றி பார்ப்போம். ஈஸ்ட் டியூட்டோனிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் கோதிக். 3rd செஞ்சுரியில் இந்த கோதிக் லாங்குவேஜ் பிளாக் சீயோட சோர்ஸ்லையும் விஸ்டுலா என்ற பிளேஸ்லையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. 4th செஞ்சுரியில் பிஷப் உல்ஃபிலாஸ் அந்த லாங்குவேஜுக்கு கோதிக் என பெயரிட்டார். பிஷப் உல்ஃபிலாஸின் காலம் AD 311 to 383. பிஷப் உல்ஃபிலாஸின் அப்பா கோதிக்கை சார்ந்தவர், அம்மா கிரீக் கெப்படோசியனை சார்ந்தவள். காஸ்பல்ஸோட டிரான்ஸ்லேஷன்ஸும் நியூ டெஸ்டமெண்டோட அதர் பார்ட்ஸும் உல்ஃபிலாஸால் உருவாக்கப்பட்டதும் இருக்கிறதால கோதிக் லாங்குவேஜ் மீசோ கோதிக்னு அழைக்கப்பட்டது. ஸ்காண்டினேவியனில் உள்ள ரூனிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் டியூட்டோனிக் லாங்குவேஜ் பற்றி அறிய முடிந்தது. பிஷப் உல்ஃபிலாஸின் நியூ டெஸ்டமெண்ட் அதர் பார்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வாயிலாகவும் டியூட்டோனிக் லாங்குவேஜ் பற்றி அறிய முடிந்தது. யூரோப்பியன் ஹிஸ்டரியில் கோத்ஸ் மிக முக்கியமான பங்கு வகித்தது. ஏன்னா இத்தாலிய ஆஸ்ட்ரோகோத்ஸும் ஸ்பெயினை விசிகோத்ஸும் படையெடுத்து மாபெரும் வெற்றி கொண்டாங்க. கோத்ஸ் என்கிற நோமோடிக் ஜெர்மானிக் பீப்புள் ரோமன் ரூலுக்கு எதிராக போரிட்டு அதிக யூரோப் பிளேசஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்த ரோமன் எம்பையரின் வீழ்ச்சிக்கு காரணமாயினர். விசிகோத் என்பது கோத்தில் உள்ள வெஸ்டர்ன் ட்ரைப்ஸ், ஆஸ்ட்ரோகோத்ஸ் ஈஸ்டர்ன் ட்ரைப்ஸ். விசிகோத்தில் உள்ள ஆன்செஸ்டர்ஸ் ரோமன் எம்பையரின் மீது 376 ADயில் படையெடுத்து 378 ADயில் நடைபெற்ற பேட்டில் ஆஃப் அட்ரியனோப்புல் என்ற போரில் ரோமன் எம்பையரை தோற்கடித்தனர். ஆஸ்ட்ரோகோத்ஸும் விசிகோத்ஸும் வென்ற இத்தாலியிலையும் ஸ்பெயின்லையும் லாட்டின் லாங்குவேஜ் இருந்ததால கோத்ஸோட தடயம் எதுவும் இல்லாமல் மறைந்து போச்சு. ஆனால் 16th செஞ்சுரியில் கிரிமியால கோத்ஸ் நீண்ட காலம் வாழ்ந்த தடயம் கிடைச்சிருக்கு. இந்த ஈஸ்ட் டியூட்டோனிக் பிரான்ச் பர்கண்டியனுக்கும் வேண்டலிக்குக்கும் கூட சொந்தமானது தான். ஆனாலும் ஈஸ்ட் டியூட்டோனிக் பற்றி சில பிளேசஸும் சில தகவல்களும் மட்டும் கிடைச்சிருக்கு. இனி நார்த் டியூட்டோனிக் பற்றி பார்ப்போம். நார்த் டியூட்டோனிக் ஸ்காண்டினேவியாலையும் டென்மார்க்லேயும் பேசப்பட்டது. 3rd செஞ்சுரியில் உள்ள ரூனிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் லாங்குவேஜ் பற்றிய முக்கியமான குறிப்புகள் கிடைச்சிருக்கு. இதோட ஏர்லியஸ்ட் ஃபார்ம் காமன் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜான ஓல்டு நாஸ். 11th செஞ்சுரி முதல் இந்த லாங்குவேஜோட டயலக்சுவல்
சேஞ்சஸ் ஏற்பட்டது. ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜில் 2 குரூப்ஸ் உண்டு. அவை ஈஸ்டர்ன் குரூப்பும் வெஸ்டர்ன் குரூப்பும். ஈஸ்டர்ன் குரூப்பில் ஸ்வேதிஷும் டேனிஷும் வரும். வெஸ்டர்ன் குரூப்பில் நார்வேஜியனும் ஐஸ்லாண்டிக்கும் வரும். இதில் நார்வேஜியன் லாங்குவேஜ் 14th செஞ்சுரி முதல் லிட்ரரி லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்டது. டேனிஷ் என்பது நார்வேயின் ரிட்டன் லாங்குவேஜாக மாறுச்சு. ஏர்லி ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸில் ஓல்டு ஐஸ்லாண்டிக் மிகவும் முக்கியமான லாங்குவேஜ். ஏடி 874 முதல் நார்வே செட்டிலர்ஸால் ஐஸ்லாண்ட் காலனைஸ் பண்ணப்பட்டது. இந்த நார்த் டியூட்டோனிக்கில் நிறைய ஹீரோயிக் லிட்ரேச்சர் இருந்தது. லிட்ரேச்சரில் முக்கியமாக இருந்தது எல்டர் ஆர் பொயட்டிக் எடா என்ற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் 10th அல்லது 11th செஞ்சுரியில் எழுதப்பட்டது. த யங்கர் ஆர் ப்ரோஸ் எடா என்பது ஸ்னோரி ஸ்டுர்லுசன் ஆல் கம்பைல்டு பண்ணப்பட்டது. ஸ்னோரி ஸ்டுர்லுசனின் காலம் 1179 to 1241 வரை. 40 சாகாஸில் அல்லது ப்ரோஸ் எபிக்ஸில் நார்த் டியூட்டோனிக்கில் உள்ள மக்களின் வாழ்க்கையை பற்றியும் சாதனைகளை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வெஸ்ட் டியூட்டானிக் பற்றி பார்ப்போம். இந்த வெஸ்ட் டியூட்டோனிக் குரூப்பில் தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது. வெஸ்ட் டியூட்டோனிக் குரூப் 2 பிரான்ச்சஸாக டிவைட் ஆச்சு. அவை ஹை அண்டு லோ ஜெர்மன். இதில் வெஸ்ட் ஜெர்மானிக்கில் உள்ள ஹை ஜெர்மனில் சவுண்ட் ஷிஃப்ட் பற்றி கிரிம்ஸ் லால குறிப்பிட்டிருக்கு. வெஸ்ட் ஜெர்மானிக்கில் உள்ள ப ட க ட போன்ற சவுண்ட்ஸும் இன்னும் பல சவுண்ட்ஸும் வேறு சவுண்ட்ஸாக சேஞ்ச் ஆகுது. இது 600 ADயில் சவுதர்ன் அல்லது மவுண்டேனியஸ் பார்ட்டில் உள்ள ஜெர்மானிக் ஏரியாவில் நடந்தது. ஆனால் இந்த சேஞ்சஸ் லோ லேண்ட்ஸ் முதல் நார்த் வரை ஏற்படலை. பழங்காலத்தில் லோ ஜெர்மனை ஓல்டு சாக்சன், ஓல்டு லோ பிராங்கோனியன், ஓல்டு ஃப்ரிசியன் மற்றும் ஓல்டு இங்கிலீஷ்னு தனித்தனியாக வேறுபடுத்தினாங்க. இதில் ஓல்டு பிரிசியனும் ஓல்டு இங்கிலீஷும் ஆங்கிலோ ஃப்ரிசியன் என்ற சப் குரூப்போட தொடர்புடையது. மாடர்ன் லோ ஜெர்மன் அல்லது பிளாட்டிச்சில் ஓல்டு சாக்சன் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓல்டு லோ பிராங்கோனியன் என்பது ஃப்ரிசியனும் சாக்சனும் சேர்ந்தது. இது ஹோலந்தில் உள்ள மாடர்ன் டச்சையும் நார்தர்ன் பெல்ஜியமில் உள்ள ஃப்ளமிஷையும் பேஸ் பண்ணியிருக்கு. டச்சு ப்ராவின்ஸில் உள்ள ஃப்ரிஸ்லாண்ட்லேயும் ஸ்லெஸ்விக்கில் உள்ள ஸ்மால் பார்ட்லேயும் ஃப்ரிஷியன் லாங்குவேஜ் இருந்தது. ஹை ஜெர்மனில் நிறைய டயலெக்ட்ஸ் உண்டு. அதில் சில டயலெக்ட்ஸை பார்ப்போம். மிடில் ரெனிஷ், ஈஸ்ட் பிராங்கோனியன், பவேரியன், அலிமானிக் மற்றும் பல. ஹை ஜெர்மன் 3 டிவைட் ஆகியிருக்கு. குரோனாலஜி படி ஓல்டு ஹை ஜெர்மன், மிடில் ஹை ஜெர்மன் மற்றும் மாடர்ன் ஹை ஜெர்மன். ஓல்டு ஹை ஜெர்மன் 1100க்கு முன்னால் வரை இருந்தது. மிடில் ஹை ஜெர்மன் 1100 முதல் 1500 வரை இருந்தது. மாடர்ன் ஹை ஜெர்மன் 1500 முதல் இருந்தது. மிட்லாண்ட்ஸ்லேயும் இம்பீரியல் சான்ஸ்ரியிலையும் ஹை ஜெர்மன் பேசினாங்க. மார்ட்டின் லூதரோட பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஹை ஜெர்மன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதால ஹை ஜெர்மன் பாப்புலர் ஆச்சு. லூதரோட பைபிள் டிரான்ஸ்லேஷன் 1522லேருந்து 1534 வரை நடந்தது. நியூ டெஸ்டமெண்ட் 1522ல் பப்ளிஷ் ஆச்சு. 1534ல் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டும் அதோட கூட அப்போக்ரைஃபா ஒர்க்ஸும் இணைக்கப்பட்டிருந்தது. அது பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஹை ஜெர்மன் தான் 16th செஞ்சுரி முதல் ஜெர்மனியோட லிட்ரரி லாங்குவேஜாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இனி ஜெர்மானிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸோட ஃபீச்சர்ஸை பார்ப்போம். ஜெர்மானிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸில் 5 கேசஸ் உண்டு. அவை நேம்லி நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், டேட்டிவ், பொசசிவ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டல். கிராமட்டிக்கல் ஜெண்டருக்கும் நேச்சுரல் ஜெண்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது இந்த குரூப்பில் ஜெண்டர் என்பது பயாலஜிக்கல் ஒன் இல்லை. எடுத்துக்காட்டா ஒய்ஃப் என்பது நியூட்டர் ஜெண்டர், ஒய்ஃப் மேன் என்பது சஃபிக்ஸில் மஸ்குலின் ஜெண்டர் ஆன மேன் வாரதால அது மஸ்குலின் ஜெண்டர்.
சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நம்பர்ஸ் உண்டு. ஆனால் புரோட்டோ இந்தோ யூரோப்பியனில் பேசின டுவல் நம்பர் இல்லை. அட்ஜெக்டிவ்ஸில் 2 கைண்ட்ஸ் உண்டு. அவை ஸ்ட்ராங் அண்ட் வீக். ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ்ஸ் தனித்து நிற்கும். ஆனால் வீக் அட்ஜெக்டிவ்ஸ் டிட்டர்மினஸுக்கு துணையோட தான் இயங்கும். வேர்ப்ஸ்லேயும் 2 கைண்ட்ஸ் உண்டு. அவை ஸ்ட்ராங் அண்ட் வீக். ரூட் வவ்வலை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் அதோட பாஸ்ட் டென்ஸை உருவாக்கிச்சு. வீக் வேர்ப் சஃபிக்ஸ்ட் ஆன டி அல்லது ஈடிக்கு துணையோட பாஸ்ட் டென்ஸை உருவாக்கிச்சு. வெர்பில் 2 டென்ஸ் உண்டு. அது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். லாங்குவேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பேஸ்டு தான். வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் வரும். எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ரிசசிவ் ஆக்சென்ட் ஆன அரிய வகை ஆக்சென்ட் உண்டு. ஸ்ட்ரெஸ் வேர்டோட ஃபர்ஸ்ட் அல்லது ரூட் சிலபிளில் வரும். எல்லா கான்சனன்ட் ஷிப்ஸை கிரிம்ஸ் லாலையும் வெர்னர்ஸ் லாயிலையும் காணலாம். இனி இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் உள்ள 8th பிரான்ச்சான செல்டிக் பற்றி பார்ப்போம். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ள மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் குரூப் தான் செல்டிக் லாங்குவேஜ். கிறிஸ்டியன் எராவோட தொடக்கத்தில் கவுல், ஸ்பெயின், கிரேட் பிரிட்டன், வெஸ்டர்ன் ஜெர்மனி மற்றும் நார்த்தன் இட்டலியில் செல்ஸ் வாழ்ந்தாங்க. வெஸ்டர்ன் யூரோப்போட கிரேட்டர் பார்ட்டாக இந்த செல்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. மேலும் இவங்க கிரீஸ்லேயும் ஏசியா மைனர்லேயும் காணப்பட்டாங்க. இட்டாலிக்கும் டியூட்டோனிக் லாங்குவேஜும் வாரதுக்கு முன்னாடி செல்டிக் லாங்குவேஜ் தான் ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு செல்டிக் லாங்குவேஜ் பிரிட்டிஷ் ஐல்ஸ்லேயும் பிரான்ஸோட ரிமோட் கார்னர்ஸ்லேயும் காணப்படுது. ஏற்கனவே டாமினண்டான பிளேசஸ்ல எல்லாம் இந்த செல்டிக் லாங்குவேஜ் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. சீசர் வென்ற கவுல் என்ற பிளேஸில் உள்ள செல்ஸோட லாங்குவேஜ் காலிக் என அழைக்கப்படுது. ஏர்லியராக இந்த காலிக் லாங்குவேஜை லாட்டின் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜில் உள்ள மாற்றம் எதுவும் தெளிவாக தெரியலை. செல்டிக்ஸோட கான்ட்ரடிக்டரி தியரிஸால் எப்போ செல்ஸ் இங்கிலாந்துக்கு வந்தாங்கன்னு தெளிவாக தெரியலை. ஐரிஷ், ஸ்காட்ஸ், காலிக் அல்லது எர்ஸ் மற்றும் மேங்ஸ் இதெல்லாம் செல்டிக் லாங்குவேஜோட பிரான்ச்சஸ். இப்போ இங்கிலாந்தா இருக்கிற பிளேஸில் ஏர்லியரா சிம்ரிக் அல்லது பிரிட்டானிக் செல்ஸ் என அழைக்கப்படுகிற லாங்குவேஜ் இருந்தது. பிரிட்டானிக் டிவிஷனோட மாடர்ன் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்ஸ், கார்னிஷ் மற்றும் பிரிட்டன். ஒரு காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட செல்டிக் லாங்குவேஜ் இன்னைக்கு கொஞ்சம் பிளேசஸில் மட்டும் பேசுகிறாங்க. கார்னிஷ் லாங்குவேஜ் 18th செஞ்சுரியிலேயே இல்லாமல் போச்சு. ஸ்காட்லாந்தில் உள்ள காலிக் லாங்குவேஜ் ஹைலாண்ட்ஸில் பேசினாங்க. இந்த காலிக் லாங்குவேஜஸை 1 lakh people பேசினாங்க. அதில் 7,000 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. வேல்ஸ் லாங்குவேஜை 1/4 பங்கு மக்கள் பேசினாங்க. அதில் கொஞ்சம் பேர் இங்கிலீஷ் பேசினாங்க. அதனால 30% வேல்ஸ் 1891 காணாமல் போச்சு. 1950 2% வேல்ஸ் 1950 காணாமல் போச்சு. ஐரிஷ் பேசுகிற 7,50,000 people பைலிங்குவலாக இருக்கிறாங்க. அதனால செல்டிக் லாங்குவேஜ் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்தே இல்லாமல் போய்விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸோட எல்லா பிரான்ச்சஸையும் விரிவாக பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் புரிய வச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.